அவங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா சுயநலம் இல்லாதவங்க அந்த வார்த்தை தான் பாட்டிய யோசிக்க வச்சது. ஏன்னா அவங்க எப்பேற்பட்ட சுயநலவாதி, எப்பேற்பட்ட கஞ்ச பிசினாரின்னு அவங்களுக்கே தெரியும். இப்ப அவங்க நல்லவங்களா நடிச்சேதான் ஆகணும். அவ்வளவுதான், பாட்டி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பவும் போல அவங்க வீட்டுக்கு யாராவது பிச்சைக்காரன் வந்தானா அவனை திட்டி அனுப்புற ரங்கம்மா அன்னைக்கு பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ரங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பாவம், பசியோட இருக்கியாப்பா, இரு அப்படின்னு பாட்டி உள்ள போய் ஒரு கைப்பிடி அரிசியை கொண்டு வந்து அதுல இருக்கிற 10 அரிசி எடுத்து மறுபடியும் டப்பால போட்டுட்டு பிச்சைக்காரன் பையில கொஞ்சம் அரிசியை போட்டாங்க. அப்ப பாட்டி மனசுக்குள்ள, கொஞ்சம் அதிகமா போட்டுட்டேனோ, சரி புதையல் கிடைக்க போகுதில்ல. அதுக்கப்புறமா கோயிலுக்கு போய் 2 வாடி போன பூவை சிவனுக்கு வச்சு அங்கேயே 1 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு திருட்டு பக்திய காட்டினாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எப்பவுமே சண்டை போடுற ரங்கம்மா பாட்டி அவங்க வீட்டுக்கு போய் அவங்க நலனை மட்டும் விசாரிக்காம அவங்க வீட்டுல வளர கோழியோட நலனையும் விசாரிச்சாங்க. ரங்கம்மா பாட்டி கிட்ட வந்த இந்த மாற்றத்தை பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. பாத்தியா சாமியார் கருணையில நம்ம ரங்கம்மா எப்படி மாறிட்டாங்க? ஆமா ஆமா, முழுசாவே மாறிட்டாங்க. அதை கேட்டு ரங்கம்மா பாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாங்க. அவங்க நேரா ஊர் தலைவரை போய் சந்திச்சு கண்ணுல கண்ணீரோட, ராமநாதா, இத்தனை நாள் நான் தப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். இனிமே கொஞ்சம் வாழ்க்கையில புண்ணியத்தை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அந்த சாமியாரால எனக்கு அறிவு வந்துச்சு. அந்த விதையை என்கிட்ட கொடு. நான் நட்டு வச்சு அதுல வர மாம்பழத்தை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்படி புண்ணியத்தை சேர்த்துக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நாடகம் ஆடினாங்க. அந்த நாடகத்தை நம்பின அந்த ஊர் தலைவர் அந்த விதைய ரங்கம்மா பாட்டி கிட்ட கொடுத்துட்டாரு. ரங்கம்மா பாட்டி அந்த விதையை கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில யாருக்கும் தெரியாம நட்டு வச்சாங்க. தினமும் அந்த இடத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு